அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். கேஎஸ்பி லீடர்ஷிப் அஸ்ஸதகத்துல் ஹைரா சேவைக்கு 5ஆம் திகதி அக்டோபர் 2024 அன்று கிடைக்கப்பட்ட சதகா வரவு சம்பந்தமான பதிவு காணொளி தான் இது. அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய 5ஆம் திகதி கிடைக்கப்பட்ட வரவுகளாக ஒரு சகோதரி நாவலப்பிட்டிய பகுதியை சேர்ந்தவங்க குறிப்பாக இந்த ஒரு முயற்சிக்காக வேண்டி 1000 ரூபாய் தங்களுடைய சதக்கா பங்களிப்பை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதை வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஒரு சதக்கா நிதியாக அவங்க அனுப்பியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இணைச்சிருக்கிறோம். எனவே எங்களுடைய திட்டம் அடிப்படையில் ஒருவர் 1000 ரூபாய் வீதம் 200 உறவுகள் தேவை மேற்படி இந்த வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு. இந்த அடிப்படையில் 61வது இணைவாளராக 1000 ரூபாய் தொகையோடு இந்த முயற்சிக்கான உதவியை செய்திருக்கிறாங்க. எனவே இவர்களுடைய தொகையோடு 77,903 வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான சதக்கா தொகை உயர்வு கண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சகோதரர், அவரும் குறித்த நாவலப்பிட்டிய பகுதியை சேர்ந்தவங்க, வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு 500 ரூபாவும் மஸ்ஜித் லேண்ட் அதாவது மையவாடி காணி கொள்வனவுக்கான முயற்சிக்கு 500 ரூபாவும் அதனையும் பிரிக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. 92வது சதக்கா வரவாக மேற்படி இந்த சகோதரருடைய சதக்கா. அதனைத் தொடர்ந்து கொழும்பு தலைநகரை சேர்ந்த ஒரு சகோதரின் மூலமாக வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக 507 ரூபாய் சதக்கா தொகையும், அதே போன்று மஸ்ஜித் மையவாடி காணி கொள்வனவுக்காக 570 ரூபாய் சதக்கா தொகையும் அல்ஹம்துலில்லாஹ் அனுப்பியிருக்கிறாங்க. படிச்ச ரப்புல் ஆலமீன் என்னென்ன நிலைமைகள்லேருந்து எல்லாம் இது மாதிரி அவனுக்குரிய அமல்களில் பங்கு கொள்வதற்கான பங்காளர்கள் இணைய பெற வேண்டும் என்றதை முடிவு செய்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக தரம் 2 கிரேட் 2 கல்வி பயிலக்கூடிய ஒரு மகள், நாவலப்பிட்டிய மண் ஈண்டெடுத்திருக்கக்கூடிய ஒரு மகள், அவளுடைய ஒரு சதக்கா தொகையாக 800 ரூபாய் வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நேற்றைய தினம் 5ஆம் தேதி அக்டோபர் 2024 அன்று என்னுடைய கைகளில் கிடைக்கப்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்றும் அதே சகோதரியினுடைய கிட்டத்தட்ட 4 வயது என்று நான் நினைக்கிறேன் அந்த மகனுடைய ஒரு சதக்கா தொகை 200 ரூபாய் வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நேற்று கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. படித்த ரப்புல் ஆலமீன் முன்மாதிரியான பிள்ளைகளாக அல்லாஹு தாலா இவர்களை கபூல் செய்து கொள்வானாக. முகம் நிறைய புன்னகையோடு ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் சுமந்து வரக்கூடிய அந்த சதக்காவினுடைய பாரம் எந்த அளவுக்கு என்றது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய பெற்றோர்களும் அறிய மாட்டாங்க இதனுடைய பெறுமதி என்ன. இந்த அமல் பெற்றார்களினுடைய தூண்டுதலால் படைத்தவனுடைய உதவியோடு நடந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் சிரிச்ச முகங்களோட அந்த பிள்ளைகள் 2 பேரும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் அந்த மகள் 2ஆம் வகுப்பு கல்வி கற்கக்கூடிய அந்த மகள் என்னுடைய கைகளில் அந்த சதக்காவுடைய பணத்தை இது வாஷ்ரூம் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறார். படிச்ச ரப்புல் ஆலமீன் அவள் சொன்ன வார்த்தையையும் அவளுடைய செயலையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் என்றது அது நிதர்சனமானது. நிச்சயம் அந்த மகளுடைய செயலால் படைத்தவனும் நிச்சயம் சந்தோஷப்பட வேண்டும். அதே போன்று அவர் அந்த செயலின் மூலமாக பெற்றார்களுடைய மனதையும் அல்லாஹு தஆலா சந்தோஷம் நிறைந்ததாக அவன் விரும்பும் அளவான நிறைவான நிலைமைகளையும் கண்குளிர்ச்சியையும் அவர்களினூடாக அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இது மாதிரியான பெற்றார்கள் நாங்கள் உருவாக வேண்டும். இது படைத்தவனுக்காக செய்யும் செயலில் எந்த விதமான நஷ்டத்தையும் நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க. அது அணுப்பிரமாணமான அளவென்றாலும் ஃபமன் யஅமல் மித்கால தர்ரத்தின் ஹைரை யரா, ஒரு அணுப்பிரமாணமான அளவாவது ஒருவர் ஒரு நலவை செய்திருந்தால் நிச்சயம் அதனை கண்டு கொள்வார் என்பதை திருமறை எங்களுக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளை கபூல் செய்து கொள்வானாக. இவர்களுடைய எதிர்காலம் கண்குளிர்ச்சி மிக்கதாக அல்லாஹ் ஆக்கியருள்வதோடு முன்மாதிரியான குழந்தைகளாக இந்த அக்டோபர் மாதம் நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் எங்களுடைய சதகத்துல் ஹைரா சேவைக்கு தரம் 2 கல்வி பயிலக்கூடிய அல்லது சிறு வயதை ஒத்த பிள்ளைகளுடைய ஒரு சதக்கா வரவாக இதுதான் முதன்மை
தடவையாக கிடைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் கிடைத்த வரவு சதக்காவினுடைய வரவில் இந்த பிள்ளைகளுடைய சிறு வயது கொண்ட பிள்ளைகளுடைய சதக்கா வரவு இதுவே முதன்மையானது. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நாவலை பற்றிய அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அல்லாஹ் நிறைவான செல்வத்தையும் செழிப்பையும் அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கையையும் மண்ணுக்கு மேலால் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்துவானாக. அவர்களுடைய தொழில் துறவுகள் வருமான முயற்சிகள் அனைத்திலையும் நிறைவான பரக்கத்தை செழிப்ப ஹலால் நிறைந்த சம்பாத்தியங்கள் அல்லாஹ் கொடுப்பதோடு அல்லாஹு அஞ்சி பயந்து வாழக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹு தஆலா மேற்படி அந்த மண்ணையும் மக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அதே போன்று கொழும்பு பகுதியிலிருந்து அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சகோதரியும் பெரியோரு கஷ்டத்தோடு தான் அல்ஹம்துலில்லாஹ் இருந்து கொண்டு பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் அவங்க எடுத்திருப்பதே மிக பெரும் செல்வம். அல்லாஹு தஆலா அதை வரமாக சில உள்ளங்களுக்கு மட்டுமே கொடுக்கிறான். அத்தகையோரில் உங்களையும் அல்லாஹ் இணைத்திருக்கிறான். இதற்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய தேவையின் போது படைத்தவன் உடன் இருப்பதை உணர்வு ரீதியாக கண்டு கொள்வீங்க என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயம் உங்களுடைய சதக்காவினுடைய அமல் படைத்தவனுக்குரியதாக இருந்தால் நிச்சயம் படைத்தவனின் உதவி உங்களுக்குரியதாக வரும் என்றதில் சந்தேகம் இல்லை சகோதரி. அல்லாஹு தஆலா உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவான உதவியானாக இருந்து நிறைவேற்றி வைப்பானாக. அதே போன்று நாவலப்பட்டியை சேர்ந்த ஒரு சகோதரர் அனுப்பியிருந்த அந்த தொகையிலையும் அல்லாஹ் அவர்களுடைய தொழில்துறவுகளையும் பரக்கத்தை செழிப்ப நிறைவான ஹலால் நிறைந்த சம்பாத்தியங்களை கொடுப்பானாக. அமல்களோடு வாழ்ந்து படைத்தவன் விரும்பும் வாழ்க்கையையும் இறுதி நேரத்தையும் படைத்தவன் விரும்பும் விதத்தில் கழித்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா சேர்த்தழுவதோடு அவனுடைய பொருத்தத்துக்கு உட்பட்டவர்களாக இந்த அத்துணை பங்காளர்களையும் இணைய நினைத்தவர்கள் இணைய முயற்சித்தவர்கள் அத்துணை பேரையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வதோடு இது காலம் வரைக்கும் எமது சதகத்துல் ஹைரா சேவைக்கு இந்த முயற்சிக்கு படைத்தவனுக்காக வேண்டி கரம் தந்து உதவிய அத்துணை உள்ளங்கள் முயற்சியாளர்கள் உதவ நினைத்த ஆர்வம் கொண்ட அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அதே போன்றும் நேற்றைய அந்த முதலாவது சதக்கா வரவோ ஒரு சகோதரின் மூலமாக ஆல்ரெடி எங்களுடைய சேவை ஒரு மறைமுக சேவை அவங்க மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இது மறைமுகமான சதக்காவாக இருக்கட்டும். மறைமுகம் என்றால் சகோதரி இது படைத்தவனுக்கு மறைந்ததல்ல. அவன் நிச்சயம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு அமல். எங்களுடைய இஹ்லாஸ் எங்களுடைய மன தூய்மை படைத்தவனுக்குரியதாக அது அமைய பெறட்டும். நிச்சயம் அதில் தான் வெற்றி இருக்கிறது. அதில் தான் இதற்கான எடையும் கனமாக போகிறது. நிச்சயம் அல்லாஹு தஆலா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவாக கபூல் செய்து அதற்கான நிறைவான உதவியாளனாகவும் உதவிக்குரிய நிலைமைகளையும் சகல துறை ரீதியாகவும் ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எமது சதகத்துல் ஹைரா சேவைக்கு பங்காளர்களாக இணைய கரம் கொடுக்க விரும்பக்கூடிய உறவுகள் படைத்தவன் உங்களை கொண்டு இந்த சேவையினுடைய முயற்சியை வலுப்படுத்த வளர்க்க விரும்புகிறான் என்றால் நிச்சயம் உங்களுக்கும் உதவிக்கரம் சேர்க்க எங்களோடு கரம் கோர்ப்பதற்கு அல்லது இந்த சேவையோடு முயற்சியோடு இணைவதற்கான வாய்ப்பையும் வசதியையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்றால் கண்டிப்பாக இணைந்து கொள்ளுங்கள். படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்முடைய இணைவை அவனுக்குரிய இணைவாக அவனுடைய பொருத்தம் பெற்றதாக நிறைந்ததாக அல்லாஹ் கபூல் செய்து சுவர்க்கத்துக்கான உறவு முறையாக அல்லாஹ் ஆக்கி அருள்வதோடு இம்மையையும் மறுமையும் செல்வாக்கு மிகுந்த செழிப்பு மிகுந்ததாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. நான் சதகத்துல் ஹைரா பிரதான சகோதரர். தொடர்பிலக்கம் 0773366266. இந்த பதிவானது 5ஆம் திகதி அக்டோபர் 2024 அன்று கிடைக்கப்பட்ட சதகா வரவுகளை பதிவு செய்த ஒரு வீடியோ காணொலி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.